ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமல் வித்யா சேனல். நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 2 இயல் 1 அதில் அறிவுசால் ஔவையார் அப்படிங்கிற ஒரு கதையை பார்த்துருந்தோம்ல, அந்த கதையுடைய தொடர்ச்சியை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதியமான். தமிழறிந்த அன்னையே, நான் எத்தனையோ போர்க்களங்களை கண்டவன், பகைவர்களை வென்றவன் என்பது தங்களுக்கு தெரியாதென்று. ஆனால் ஒவ்வொரு போரின் போதும் எத்தனை உயிரிழப்புகள், எவ்வளவு அழிவு! தந்தை இழந்த பிள்ளைகள், கணவனை இழந்த பெண்கள், மகனை இழந்த தாய்மார்கள், அண்ணனை இழந்த தம்பி தங்கைகள் என எத்தனையோ பேரின் கண்ணீர் ஒவ்வொரு போர் வெற்றிக்கு பின்னாலும் மறைந்திருக்கிறது. எனவே இந்த பேரை தவிர்த்தால் என்ன? அதியமான் சொல்றாங்க, தமிழறிந்த அன்னையே, நான் எத்தனையோ போர்க்களங்கள்லாம் பார்த்தவன், பகைவர்களையும் நல்லா வென்றவன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாதது இல்லை. ஆனால் ஒவ்வொரு போரின் போதும் எத்தனை உயிரிழப்பு, எவ்வளோ அழிவு! தந்தை இழந்த பிள்ளைகள், கணவனை இழந்த பெண்கள், மகனை இழந்த தாய், அண்ணனை இழந்த தம்பி தங்கைகள் என எத்தனையோ பேரின் கண்ணீர் ஒவ்வொரு போர் வெற்றிக்கும் பின்னாலும் மறைஞ்சிருக்கு. அதனால இந்த போரை தவிர்த்தால் என்ன அப்படின்னு அதியமான் கேட்குறாங்க. ஔவையார். அன்பிற்சிறந்த அதியமானே, இப்போதுதான் உன் உள்ளம் எனக்கு புரிந்தது. உன் கவலையை நான் தீர்க்கிறேன். நான் இப்போதே தொண்டைமானிடம் செல்கிறேன். அவனிடம் பேசி போர் ஏற்படாதவாறு தடுக்கிறேன். ஔவையார் சொல்றாங்க, அன்பிற்சிறந்த அதியமானே, இப்போதுதான் உன்னுடைய உள்ளம் எனக்கு புரியுது. உன்னுடைய கவலையை நான் தீர்க்கிறேன். நான் இப்போதே தொண்டைமான் கிட்ட போய் அவன்கிட்ட பேசி போர் ஏற்படாதவாறு தடுக்கிறேன் அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. அதியமான். ஆனால் ஔவையார், நீ என்ன நினைக்கிறாய் என எனக்கு புரிகிறது. உன் தன்மானத்துக்கும் வீர உணர்வுக்கும் சிறிது கூட இழுக்கு ஏற்படாமல் நான் நடந்து கொள்வேன். நான் சென்று வருகிறேன். ஔவையார் சொல்றாங்க, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா புரியுது. உன்னுடைய தன்மானத்துக்கும் வீர உணர்வுக்கும் சிறிது கூட இழுக்கு ஏற்படாமல் அதை இழுத்து பேசாமல் நான் நடந்துப்பேன். நான் சென்று வருகிறேன், நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. ஔவையார் செல்கிறார். அதியமான் திகைத்து நிற்கிறார். காட்சி 3. இடம் தொண்டைமான் அரண்மனை. நாடக மாந்தர்கள் தொண்டைமான் ஔவையார் படைத்தலைவர். அரசே வாழ்க! சற்று முன் தான் நமது ஒற்றிடமிருந்து செய்தி வந்துள்ளது. அதியமான் சமாதானம் வேண்டி புலவர் ஒருவரை தூது அனுப்பியுள்ளாராம். படைத்தலைவர் சொல்றாங்க, அரசே வாழ்க! சற்று முன் தான் நம்மளுடைய ஒற்றரிடமிருந்து செய்தி வந்திருக்கு. அதியமான் சமாதானம் வேண்டி புலவர் ஒருவரை தூது அனுப்பியிருக்காராம் அப்படின்னு படைத்தலைவர் சொல்றாங்க. தொண்டைமான், என்ன அதியமான் தூது அனுப்பி உள்ளானா? தொண்டைமான் ஆச்சரியமா கேட்குறாங்க, என்னது அதியமான் தூது அனுப்பியிருக்காரா அப்படின்னு. படைத்தலைவர், ஆம் அரசே, அதியமானின் தூதுவராக ஔவையார் நமது அரண்மனை வந்து கொண்டிருக்கிறார். படைத்தலைவர் சொல்றாங்க, ஆம் அரசே, அதியமானுடைய தூதுவரா ஔவையார் நம்மளுடைய அரண்மனைக்கு வந்து கொண்டிருக்கிறாராம் அப்படின்னு சொல்றாங்க படைத்தலைவர். தொண்டைமான், வரட்டும் வரட்டும், அஞ்சியிடமிருந்து தூது வரும் ஔவை நம் போர்க்கருவிகளின் பெருக்கினை கண்டு அஞ்சி ஓடப்போகிறார் பாருங்கள். தொண்டைமான் சொல்றாங்க, வரட்டும் வரட்டும், அஞ்சியிடமிருந்து தூது வர்ற ஔவை நம்மளுடைய போர்க்கருவிகளெல்லாம் பார்த்து அஞ்சி பயந்து ஓட போறாங்க பாருங்க அப்படின்னு தொண்டைமான் சொல்றாங்க. படைத்தலைவர், அதோ ஔவையாரே வந்து விட்டார், இதோ ஔவையாரே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஔவையார் வருகிறார். தொண்டைமான், அருந்தமிழ் புலவரான ஔவையே வருக வருக. என் பகைவரின் நாட்டிலிருந்து வந்தாலும் தாங்கள் தமிழ் புலவர் அல்லவா? தங்கள் வருகை எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. தொண்டைமான் சொல்றாங்க, அருந்தமிழ் புலவரான ஔவையே வருக வருக. என்னுடைய பகைவருடைய நாட்டிலேருந்து வந்தாலும் நீங்கள் தமிழ் புலவர் இல்லையா, அதனால உங்களுடைய வருகை எனக்கு ரொம்ப சந்தோஷம் அளிக்குது அப்படின்னு தொண்டைமான் சொல்றாங்க. ஔவையார், நீயும் தமிழின் மீது அன்புடையவன் என்பதை அறியும் போது நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஔவையார் சொல்றாங்க, நீயும் தமிழுடைய மீது அன்புடையவன் அப்படிங்கிறத நான் அறியும் போது நானும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. தொண்டைமான், அந்த மகிழ்ச்சியோடு எனது படைக்கல கொட்டிலை பார்த்து வரலாம் வாருங்களேன். தொண்டைமான் சொல்றாங்க, அந்த மகிழ்ச்சியோட என்னுடைய படைக்கல கொட்டில பார்த்து வரலாமே, வாங்கலேன் அப்படின்னு தொண்டைமான் சொல்றாங்க. அந்த போர்க்கருவிகள்லாம் வச்சிருக்க படைக்கல கொட்டில் தான் அது. ஔவையார், போர்க்கருவிகளை பார்த்து நான் என்ன செய்ய போகிறேன்? ஔவையார் கேட்குறாங்க. போர்க்கருவிகளை பார்த்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு ஔவையார் கேட்குறாங்க. தொண்டைமான், எத்துணை பெரிய படை வலிமை உடைய அரசரோடு உங்கள் அதியமான் மோதப்போகிறான் என்பதை நீங்கள் அறிய வேண்டாமா? தொண்டைமான் சொல்றாங்க,
எவ்வளவு பெரிய படை வலிமை உடைய அரசரோடு உங்களுடைய அதியமான் மோதப் போகிறான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு ஔவையார். அதையும் தான் பார்ப்போம் வா அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. காட்சி 4. இடம் படைக்கல கொட்டில். நாடக மாந்தர்கள் தொண்டைமான் ஔவையார். தொண்டைமான்: என் படைக்கருவிகளை பாருங்கள் ஔவையாரே. இவ்வளவு பெரிய படைக்கல கொட்டிலே இதற்கு முன் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். ஔவையார் தொண்டைமான் சொல்கிறாங்க ஔவையார்கிட்ட, என்னுடைய படைக்கருவிகள் எல்லாம் பாருங்க ஔவையாரே, இவ்வளவு பெரிய படைக்கல கொட்டிலே இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க அப்படின்னு தொண்டைமான் சொல்கிறாங்க. ஔவையார்: ஆமாம், வில், அம்பு, வேல், ஈட்டி, வாள், கேடயம், மழு என எத்தனை கருவிகள், ஒவ்வொன்றிலும் எத்தனை வகைகள், ஒவ்வொரு வகையிலும் எத்தனை எண்ணிக்கை. ஔவையார் சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம், வில், அம்பு, வேல், ஈட்டி, வாள், கேடயம், மழு என எத்தனை கருவிகள், ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ வகைகள், ஒவ்வொரு வகையிலும் எத்தனை எண்ணிக்கை, எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்கிறாங்க. தொண்டைமான்: பார்க்கும்போதே வியப்பாக இருக்கிறது அல்லவா? தொண்டைமான் சொல்கிறாங்க, பார்க்குறப்பயே வியப்பாக இருக்கிறது அல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. ஔவையார்: ஆமாம், கருவிகளின் அளவு மட்டுமின்றி அவற்றை அழகாக அடுக்கி வைத்திருக்கும் முறையும் கண்களை கவர்கிறது. எல்லா கருவிகளும் புத்தம் புதியனவாக நெய் பூசப்பட்டு மாலையும் மயில் தொகைகளும் அணிவிக்கப்பட்டு எழிலாக காட்சியளிக்கின்றன. ஔவையார் சொல்கிறாங்க, ஆமாம், கருவிகள் எல்லாம் அளவு மட்டும் இல்லாமல் அதெல்லாம் அழகாக அடுக்கி வச்சிருக்க முறையும் கண்களை கவருது. எல்லா கருவிகளும் நல்ல புத்தம் புதுசாக நெய் பூசப்பட்டு மாலை மயில் தொகையும் அணிவிக்கப்பட்டு எழிலாக காட்சியளிக்குது அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. தொண்டைமான்: உங்கள் அதியமானின் படைக்கருவிகளை பற்றி சொல்லுங்களேன். தொண்டைமான் கேட்குறாங்க, உங்களுடைய அதியமானுடைய படைக்கருவிகளை எப்படின்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க தொண்டைமான். ஔவையார்: அதை ஏன் கேட்கிறாய்? அவை இவ்வளவு அழகாக இல்லை. அதுக்கு ஔவையார் சொல்கிறாங்க, அதை ஏன் கேட்குற? அதெல்லாம் அவ்வளோ அழகாக இல்லை. அதியமான் அடிக்கடி போர் புரிந்து கொண்டே இருப்பதால் அவனது படைக்கருவிகள் எல்லாம் பகைவர் உடலை துளைத்த குருதிக்கரையுடன் நுனி ஒடிந்தும் கூர் மழுங்கியும் கொல்லனின் உடைகளத்தில் கிடக்கின்றன. ஔவையார் சொல்கிறாங்க, அதை ஏன் கேட்குற? அவெல்லாம் இவ்வளோ அழகாக இல்லை. அதியமான் அடிக்கடி போர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவனுடைய படைக்கருவிகள் எல்லாம் பகைவர் உடலை துளைத்த குருதிக்கரைகள்னா இரத்தக்கரைகளோட நுனி ஒடிந்தும் கூரெல்லாம் மழுங்கி போயும் கொல்லனுடைய உலைகளத்தில் கிடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தொண்டைமானின் முகம் சுருங்குகிறது. ஔவையார்: தொண்டைமானே, ஏன் முகம் மாறிவிட்டது? ஔவையார் கேட்குறாங்க, தொண்டைமானே ஏன் முகம் மாறிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. தொண்டைமான்: உங்கள் சொற்கள் என்னை குழப்பி விட்டன. தொண்டைமான் சொல்கிறாங்க, உங்களுடைய சொற்கள் எனக்கு ரொம்ப குழப்பிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஔவையார்: என்ன குழப்பம்னு ஔவையார் கேட்குறாங்க. தொண்டைமான்: என் படைக்கருவிகளின் அளவையும் அழகையும் பாராட்டி கூறினீர்கள். அதை கேட்ட உன் உள்ளம் மகிழ்ச்சி அடைந்தது. ஆனால் அடுத்ததாக நீங்கள் கூறிய செய்திதான் என்னை சிந்திக்க வைத்து விட்டது. அதியமானின் படைக்கருவிகள் போரில் பயன்படுத்தப்பட்டு வளைந்தும் நெளிந்தும் கிடக்கின்றன என்று கூறினீர்களே, அதுதான் எனக்கு உண்மையை புரிய வைத்தது. என்னிடம் கருவிகள் தான் மிகுதியாக உள்ளன. நான் இதுவரை போர்க்களத்தை கண்டதில்லை. ஆனால் அதியமான் பல போர்களை நடத்தி வெற்றி காண்டவன். அவனோடு போரிடுவது எத்தகைய அழிவை தரும் என்பதை புரிந்து கொண்டேன். தொண்டைமான் சொல்கிறாங்க, என்னுடைய படைக்கருவிகளுடைய அளவையும் அழகையும் பாராட்டி சொன்னீங்க. அதை கேட்டு என்னுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைஞ்சிச்சு. ஆனால் அடுத்ததாக நீங்கள் சொன்ன செய்தி தான் எனக்கு ரொம்ப சிந்திக்க வச்சிச்சு. அதியமானுடைய படைக்கருவிகள் போரில் பயன்படுத்தப்பட்டு வளைஞ்சு நெளிஞ்சு கிடக்குது அப்படின்னு கூறினீர்களே, அதுதான் எனக்கு ரொம்ப உங்களுடைய உண்மையை புரிய வச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னிடம் கருவிகள் தான் நிறைய இருக்கே தவிர நான் இதுவரை போர்க்களத்தையே பார்த்ததில்லை. ஆனால் அதியமான் பல போர்களை நடத்தி வெற்றி கண்டவன். அவனோட போரிடுவது எத்தகைய அழிவை தரும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு தொண்டைமான் சொல்கிறாங்க. ஔவையார்: அருமை, நான் கூறியதன் உட்பொருளை தெளிவாக புரிந்து கொண்டாய். ஔவையார் சொல்கிறாங்க, அருமை, நான் சொன்னதுடைய உட்பொருளை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தொண்டைமான்: ஆம், என் கண்களை திறந்த தாயே, போரை கைவிட்டு விடலாம் என்று அதியமானிடம் கூறிவிடுங்கள். தொண்டைமான் சொல்கிறாங்க, ஆம், என்னுடைய கண்களை திறந்த தாயே, போரை கைவிட்டுறலாம் அப்படின்னு அதியமான்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு தொண்டைமான். ஔவையார்: மிகவும் மகிழ்ச்சி தொண்டைமானே, அவ்வாறே கூறிவிடுகிறேன். போரில்லா மகிழ்ச்சியில் இந்த உலகம் திளைக்கட்டும். நான் சென்று வருகிறேன்.
ஔவையார் விடைபெற்று செல்கிறார். திரை. ஔவையார் சொல்கிறாங்க, மிகவும் மகிழ்ச்சி தொண்டைமானே, அவ்வாறே சொல்லிடுறேன். போரில்லாத மகிழ்ச்சி இந்த உலகமே திளைக்கட்டும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.